தீபாவளி அன்றைக்கி நம்ம எல்லோரும் பண்ணக்கூடிய 5 விஷயங்கள். நம்ம எப்போயுமே காலையில் லேட்டாக தான் எழும்போம், அலாரம் வச்சாலும் லேட்டாக தான் எழும்போம். ஆனால் தீபாவளி அன்றைக்கி மட்டும் எவனாவது ஒருத்தன் ஆட்டோ பாம்பை வச்சு நம்மளை சீக்கிரமாக எழுப்பி விட்டுருவான். ரெண்டாவது விஷயம், நம்ம வாரத்துக்கு 2 நாள் மேக்ஸிமம் 3 நாள் தான் எல்லாருமே குளிப்போம், மற்ற நாளில் சென்ட் அடிச்சுட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவோம். ஆனால் தீபாவளி அன்றைக்கி மட்டும் எண்ணெயில் குளிச்சுட்டு திரும்ப அந்த எண்ணெயை கழுவுறதுக்காக தண்ணியில் இன்னொரு தடவை குளிப்போம். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு புது ட்ரெஸ்லாம் எடுத்திருப்பாங்க, ஆனால் புது ட்ரெஸ்ஸை நம்ம போட விட மாட்டாங்க. கேட்டால் சாமி கும்பிட்டு தான் தம்பி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சாமி கும்பிட்ற வரைக்கும் அந்த புது ட்ரெஸ்ஸை வெறிக்க பார்த்துட்டு இருப்போம். நாலாவது, நம்ம தெருவில் நம்ம கெத்தை காட்டுறதுக்கு வேண்டி பிஜிலி வெடி, ஆட்டோ பாம் இதெல்லாம் கையிலேயே தூக்கி போட்டு வெடிப்பாங்க. ஏதாச்சும் பொண்ணுன்னு பார்த்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வாயில் விட்டு வெடிப்பாங்க, காதில் விட்டு வெடிப்பாங்க, எங்கெல்லாம் விட முடியுமோ எல்லா இடத்துலையும் விட்டு வெடிப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வீட்டு வாசலில் அதிகமாக வெடி குப்பை இருக்குது அப்படிங்கிறதான் போட்டியே. அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிற வெடி குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டில் போட்டு நான் தாண்டா நிறைய வெடி வச்சேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க.